அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு அரை மணித்தியாலங்கள் இனிமையான இசையுடன் தியானம் நடைபெறும். அதனையடுத்து ஒரு பிரதம சிறப்பு பேச்சாளர் கணேஷ் விநாயகன் ஐயா அவர்கள் இன்று பேச இருக்கும் தலைப்பு விழிப்புணர்வு பற்றி ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார்கள். அதனையடுத்து தொடர்ந்து கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருந்து சரோஜா தேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர் தியானத்தை வழிநடத்த வருகிறார்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்ரீகண்டராஜா மாஸ்டர். உலக சமாதானம், நல்லிணக்கம், ஒற்றுமை, மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி லண்டனில் இருந்து நடைபெறும் இணையவழி தியான நிகழ்வில் இணைந்துள்ள அனைவருக்கும் ஒரு பணிவான வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கமும் தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்பதும் விளக்கப்பட்டு மன அமைதியை தரும் இனிமையான இசையுடன் 30 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். தியானத்தின் பின் நன்றியுரை வழங்கப்படும். தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானம் என்பது எமது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை சமநிலைப்படுத்த வல்ல ஒரு சிறந்த பயிற்சியாகும். அன்பே அதன் உணர்வு, அறிவே அதன் வடிவம், மௌனமே அதன் மொழி. எமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி விழிப்புணர்வுடன் தியானம் செய்து இவற்றை உணர்வினை உயிராகிய எமக்கான பேரான. தியானம் செய்யும் முறையை சுருக்கமாக கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொண்டை வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கழற்றி விடுங்கள். கை விரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி அனாவசிய சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இந்த நிலையிலே நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் போது பெருமளவு விஸ்வசக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியனவை ஊட்டப்படுகின்றன. கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி இப்பொழுது தரப்படும் மன அமைதியை தரும் இனிமையான இசையுடன் இணைந்து இன்று நாங்கள் 30 நிமிடங்கள் தியானத்துக்கு செல்வோம். நன்றி.
மாஸ்டர்ஸ் எல்லோரும் இப்பொழுது உங்கள் இயல்பான நிலைக்கு மீண்டு வாருங்கள். உங்கள் கைகள் இரண்டையும் பிரித்து கைவிரல்களை கண்ணிமைகளின் மேல் மெதுவாக 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை கண்களிலிருந்து மெதுவாக எடுத்து கண்களை சந்தோஷமாக திறந்து பாருங்கள். இன்று நாங்கள் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்ததையிட்டு சந்தோஷமாக கரகோஷம் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம். பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் இன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலக சமாதானம், அமைதி, நல்லிணக்கம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் எமக்காக செய்யும் தியானம் வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் ஒரு சமுதாய சக்தியாக விரிவடைந்து சகல நாடுகளிலும் மன அமைதி, ஒற்றுமை, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை அடைய வழிவகை செய்யும் வலுவுடையது. இன்றைய தியான நிகழ்வுக்கு ஏற்ற பதாகைகளையும் மீரா நாகேந்திரன் மாஸ்டர் அவர்களுக்கும், தியான நிகழ்வினை நேரலையாக பதிவு செய்து கொண்டிருக்கும் சிவா மோகன் மாஸ்டர் அவர்களுக்கும், தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தியான நிகழ்வினை நடாத்த தளத்தினை அமைத்துக் கொடுத்து அனுசரணை வழங்கும் PMC தமிழ் டிவி, உலக சமாதான நல்லிணக்க குழு ஐரோப்பா, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகியவற்றிற்கும், இத்தளத்தினை சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் திரு ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், திருமதி அருந்ததி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், அவர்களுக்கு உறுதுணையாக தளத்தில் உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்பொழுது தளத்திலே ஸ்ரீகந்தராஜா மாஸ்டரிடம் கையளிக்கிறேன். நன்றி. அருமையான தியானத்தை வழிநடத்தின சரோஜதேவி சுந்தரலிங்கம் மாஸ்டருக்கு நன்றி. மற்றும் மற்ற உதவி செய்த எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம். இன்று பேச இருப்பவர் எல்லோருக்கும் உங்களுக்கு தெரியும், டாக்டர் கணேஷ் விநாயகன் அவர்கள். இவர் முன்பும் இந்த தளத்தில் அருமையான பேச்சுக்களை பேசியிருக்கிறார். இவரை பற்றி சிறு குறிப்பு. அதாவது இவர் 20 ஆண்டுகளாக மேக்ஸிலோஃபேஷியல் துறையில் ராயல் பிரிஸ்டன் ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷாலிட்டி டாக்டராக பணியாற்றி வருகின்றார்கள். இவர் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பிறந்து பெரடினா யூனிவர்சிட்டியில் பட்டப்படிப்பை முடித்துள்ளார். பின்பு யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜ், அதாவது லண்டன், UCL லண்டனில் MSc சிறந்த மதிப்பெண்களுடனும் பட்டமும் மற்றும் ராயல் பெற்றுள்ளார். மற்றும் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் ஐலண்டில் ஃபெலோஷிப்பும் பெற்றிருக்கின்றார்கள். தற்பொழுது லங்காஷியரில் மனைவி மகளுடன் வாழ்ந்து வருகிறார்கள். இன்று பேச இருக்கும் அருமையான தலைப்பு, இந்த தியான தளத்துக்கு ஏற்ற தலைப்பு, மைண்ட்ஃபுல்னஸை பற்றி பேச வருகிறார்கள். அதாவது விழிப்புணர்வு அல்லது மனநிலை கவனிப்பு. இப்பொழுது நேரத்தை கருதி நான் உடனேயே இந்த தளத்தை டாக்டர் கணேஷ் விநாயகரிடம் கையளிக்கிறேன். நன்றி ஐயா. வணக்கம் மாஸ்டர். தேங்க்யூ ஸ்ரீஸ்கந்தரா மாஸ்டர். மீண்டும் ஒரு இந்த இணையதளத்தில் கலந்து கொள்வதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை அளித்த எல்லா மாஸ்டர்மாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இந்தியா இன்றைக்கு எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு விழிப்புணர்வு, ஆங்கிலத்தில் அவேர்னஸ் என்று சொல்வார்கள். நாங்கள் போன முறை நான் போன முறை கதைக்கும் பொழுது மனச்சாட்சியை பற்றி கதைத்த நான். இந்த படம்
ரெண்டு சிங்கங்கள் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒளியை காவல் காத்து கொண்டிருக்குது. அதில் ஒன்று மனச்சாட்சி, மற்றது விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வு இருந்தால் தான் அந்த மனச்சாட்சியும் வேலை செய்யும். ஆனால் ரெண்டும் ஒரு டூ சைட் ஆஃப் அ காயின் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அது மாதிரி ஒரு காயின்ன்ற ரெண்டு பக்கம்னு சொல்லலாம், ரெண்டு பார்க்கலாம். விழிப்புணர்வு இல்லாட்டி மனச்சாட்சியும் நடக்காது, மனச்சாட்சியும் இல்லாட்டி விழிப்புணர்வும் இருக்காது. ரெண்டும் சேர்ந்தது தான். இது ஒரு பெரிய ஒரு உண்மையான ஆழ்ந்த உண்மை. இந்த படத்து என்ற விளக்கமே அந்த விளங்கி கொண்டா அது ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு எண்ணமாய்த்தான் சொல்லலாம். அது எதை காத்து கொண்டு இருக்குதுன்றா எங்களுடைய மனதின் கோட்டை. Then the two lions are guarding the fortress of the mind ன்னு சொல்லலாம். மனக்கோட்டைய இந்த ரெண்டு சிங்கங்களும் பாதுகாத்து கொண்டிருக்குது. இதில் ஒரு சிங்கம் வேலை செய்யாட்டி எங்களை அந்த மனக்கோட்டையில் ஒரு சஞ்சலப்பு, மன அமைதியின்மை, விகாரங்கள், அப்படி அதுங்களோட செயற்பாடுகள் எல்லாமே அந்த புரண்டோடி விடும். அதாவது இந்த ரெண்டு சில்லு, ஒரு வண்டிக்கு ரெண்டு சில்லு இருக்கு மேலே, மாட்டு வண்டிகளுக்கு அப்படியும் பார்க்கலாம். ரெண்டும் ஒண்டா வேலை செய்யணும். ரெண்டு சில்லும் ஒண்டா போனால் தான் அந்த வண்டி ஒரு நீர்கோட்டில் போகும், பாதையில் போய் கொண்டிருக்கும். அப்போ இந்தியான் தலைப்பு வந்து விழிப்புணர்வு. பொருள் விளக்கம், விழிப்புணர்வுண்ட பொருள் விளக்கம் முதல் வழிவா விளங்க வேணும் என்னண்டு. விழிப்புணர்வுன்றது ஒரு பல கோணத்தில் பார்க்கலாம். உண்மை இன்றைக்கு நாங்கள் பார்க்குற விழிப்புணர்வு வந்து ஆன்மீக விழிப்புணர்வு. ஆனால் விழிப்புணர்வுன்ற பொருள் விளக்கம் என்றாலே ஒரு விழிப்புணர்வு என்பது ஒரு சூழ்நிலை, ஒரு விடயம் அல்ல ஒருவரின் உணர்வுகள் பற்றிய ஒரு தெளிவான மற்றும் துல்லியமான புரிதல். அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறார் ஆங்கிலத்தில். அதை பற்றி எனக்கு சரியான புரிதல், என்னை பற்றி ஒரு சரியான புரிதல். ஒரு சம்பவத்தின்படி சம்பவம் ஒன்று நடந்தால் அதை பற்றி ஒரு துல்லியமான ஒரு புரிதல், எல்லாம் புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா அந்த விழிப்புணர்வு இருக்குதுன்ற அர்த்தம். ஒரு ஆளுக்கு ஒரு வருத்தம் ஒன்று இருக்குதுன்றா ஒரு வைத்தியர்கிட்ட போகிறார். அங்கே அந்த வைத்தியர் வந்து அவருக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டுடுறார் அந்த வருத்தத்தை பற்றி. அவருக்கு அதை பற்றி அறிவு இல்லை, அது என்ன அறிவுன்னு தெரியாது, என்ன வருத்தம்னு தெரியாது. அந்த வைத்தியர்கிட்ட போனால் அந்த வைத்தியரின் அறிவின் மூலம் அவருக்கு ஒரு விழிப்புணர்வு வருகிறது. அதே மாதிரி வாழ்க்கை நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அவேர்னஸ்ன்னு சொல்லுவார். ஒரு வாகனத்தை நீங்கள் ஓடும் பொழுது ஸ்பீடை அந்த ரெகுலேஷன் ஒன்று இருக்குது, அது ஒரு சட்டம் ஒன்று இருக்குது, நீதி ஒன்று இருக்குது. அந்த நீதியை தவறி நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கு தண்டனைக்காண்டி இந்த நாட்டில் இருக்குது ஸ்பீட் அவேர்னஸ் கோர்ஸ்ன்னு சொல்லி. அதாவது விழிப்புணர்வை கொண்டுறது. நீங்கள் வாகனத்தை அதிவேகமாக செலுத்தியுள்ளீர்கள், அது நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி அவர் கற்றுத்தருவார். அதுவும் ஒரு அறிவு தான். அந்த அறிவின் மூலம் நமக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டுருது. அப்போ பல விதங்களில் இந்த விழிப்புணர்வை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் பார்க்க போகிறது ஆன்மீகம் மூலமாக எப்படி அந்த விழிப்புணர்வுன்ற அந்த ஃபேக்கல்ட்டி, அது ஒரு தொழிற்பாடு, அதாவது ஒரு புத்தியின் இன்னொரு தொழிற்பாடு. அது நாங்கள் போன முறை பார்த்து நாங்கள் மனச்சாட்சி, அந்த மனதின் சாட்சி புத்தி தான். அதே மாதிரி இந்த முறையும் விழிப்புணர்வுன்றது புத்தியின் இன்னொரு ஃபங்க்ஷன். அதின் மீனிங் என்னண்டா, அந்த சொல்ல பிரித்து விட்டோம்டா மிக ஆழமான ஒரு விழிப்பு உணருதல். விழிப்பு அதாவது கண்ணை துறந்து பார்த்து நான் அதை உணர்றேன். இது என்ன கண்?
இது ஞானக்கண். இது மூன்றாவது கண்ணன்னு சொல்லலாம், ஞானக்கண்ணன்னு சொல்லலாம். அந்த ஞானக்கண்ணை நாங்கள் துறப்பதன் மூலம் நான் என்னை பற்றி உணர்கின்றேன், இந்த உலகத்தை பற்றி உணர்கின்றேன், நடக்கும் சம்பவங்களை பற்றி உணர்கின்றேன். அதுதான் விழிப்பு உணர்தல், awake and perceiving. அதாவது நான் விழித்திருக்கின்றேன், அதை பற்றி நான் உணர்கின்றேன், அதை உள்வாங்கி புலனங்கள் மூலம் கண், காது, உடல், அதனால அந்த இன்ஃபர்மேஷன் வருது, அதை நான் உணர்கின்றேன். யார் உணர்கின்றேன்? ஆத்மாவாகிய நான். அந்த விழிப்புணர்வு கொண்டதுதான் எய்ம் இந்த டாபிக்கில். ஆன்மீக விழிப்புணர்வுன்னு சொல்றது. அப்ப விழிப்புணர்வை பார்த்தீங்கன்னா 3 விதமான விழிப்புணர்வு நான் சொன்ன மாதிரி அதை 3 விதமா பார்க்கலாம். செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொல்றார்கள், சுய விழிப்புணர்வு. சிச்சுவேஷனல் அவேர்னஸ், அதாவது அதை பற்றி சூழ்நிலை விழிப்புணர்வு. மற்ற சமூக விழிப்புணர்வு, சோஷியல் அவேர்னஸ். அது 3 கேட்டகரிஸாக பார்க்கலாம். இந்த 3 விழிப்புணர்வும் இருக்கணும் ஒரு ஆள் இந்த ஒரு சமுதாயத்தோட ஒன்றிணைந்து ஒரு ஹார்மனி, யூனிட்டியாக வாழ்கிறதுக்கு இந்த 3 விதமான அவேர்னஸும் தேவை. இந்த 3 அவேர்னஸையும் கொண்டுறது ஒரு ஃபேக்கல்டி தான், அது என்னோட புத்தி தான், புத்தின்ற ஃபங்க்ஷன் தான் அது. அது அதை எப்படி வளர்க்கலாம்னு நாங்கள் பார்க்க போகிறோம். அது விழிப்புணர்வுண்டா என்னண்டு முதல் இந்த வரையறை நான் பார்த்தேன். அது எண்ணத்திலிருந்து விழிக்க வைக்கின்றது. இந்த 3வது கண், இந்த ஞானக்கண் எனக்கு கிடைக்கும் பொழுது ஒரு அறியாமை என்ற ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து என்னை வெளித்தள வைக்கின்றது. அதுதான் அந்த விழிப்பு, உண்மையான விழிப்பு. அதாவது ஒரு சிச்சுவேஷன், என்னை பற்றி ஒரு சிச்சுவேஷன், சொசைட்டியில் நடந்த மற்றவர்களை பற்றி எனக்கு முதல் புரிந்துணர்வு இருக்கவில்லை. இந்த ஞானம், அறிவு வந்தோடனே எனக்கு அதை புரியக்கூடியதாக இருக்குது. என்னை பற்றி எனக்கு புரியக்கூடியதாக இருக்குது, மற்றவர்களை பற்றி புரியக்கூடியதாக இருக்குது, இந்த சமுதாயத்தில் நடக்கிற விடயங்கள் எனக்கு புரியக்கூடியதாக இருக்குது. அதான் அந்த விழிப்பு உணர்தல். அது ஒரு உலகம் சில நேரத்தில் ஒரு தூக்க நிலையிலன்னு சொல்லுவாங்க, ஒரு ட்ரீம் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆன்மீக ஞானம் கிடைத்தவுடன் அந்த ஆன்மீக நிலைக்கு நாங்கள் போய்கொண்டிருக்க ஒரு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்த மாதிரி தான். உலகாலம் எனக்கு ஒரு தெரியாத சம்பவம், தெரியாதது ஒன்று எனக்கு இப்போ புரிய வைக்கின்றது என்ற ஒரு அவேக்கனிங். அந்த அவேர்னஸ் பிரிங்ஸ் அன் அவேக்கனிங். அதாவது அந்த விழிப்புணர்வுன்றது என்ன எழ வைக்கின்றது, ஒரு தூக்கத்திலேருந்து எழ வைக்கும் ஒரு நிலை. அதை எப்படி கொண்டரலாம் என்று பார்ப்போம். எப்படி விழிப்புணர்வை கொண்டு வருதல்? அதுக்கு முக்கியமான இது ஞானம், அறிவு, உண்மையை பற்றிய ஒரு ஞானம். சத்தியத்தின் விழிப்பில் சத்தியத்தை உணருதல். அது உண்மையான ஒரு ஞானம் உங்களுக்குள்ளே இருந்தால் அந்த விழிப்புணர்வை கொண்டுரும். அது நாங்கள் எங்களோட எத்தனையோ தர்மங்கள்ல, இந்து மதம், பௌத்த தர்மம், இஸ்லாமியம், கிறிஸ்தவ மதம், எல்லாரும் ஒரு நெத்தியில ஒரு கோடு போடுவார்கள். அதாவது உண்மையான அந்த அடையாளம், அந்த திலக் என்று ஹிந்தியில சொல்லுவார்கள், பொட்டு. நாங்கள் ஒரு பொட்டு போடுறோம். நாங்கள்
அது விழிப்புணர்வை தான் நான் சொல்லுது. எனக்கு ஒரு விழிப்புணர்வை நான் வைக்கின்றேன் என்று சொல்லித்தான் அந்த பொட்டை வைக்கணும். மெயின்படி எனக்கு ஒரு விழிப்புணர்வு, எனக்கு நான் யார் என்று எனக்கு தெரியும். அந்த அவேர்னஸ் அதை அறிமுகப்படுத்தும் முகமாகத்தான் நாங்கள் இந்த சமுதாயத்தில் பொட்டை வைத்து கொண்டு வந்த நாங்கள் அது சம்பிரதாயமாக நாங்கள் வைத்து கொண்டு வருகின்றோம். அதன் உண்மையான அடையாளம், உண்மையான என்ன நோக்கத்துக்காக அது கொண்டு வரப்பட்டது, மதங்களில் என்னத்துக்காக அது போடுகிறார்கள் என்று பல பேருக்கு அது தெரியாது. நாங்கள் சும்மா போய் கோயிலில் வச்சுட்டு வர்றோம். ஆனால் எனக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கின்றது என்ற ஒரு அடையாளத்தை கொண்டரும் முகமாகத்தான் அந்த திலகத்தை போடுகிறார்கள். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், ட்ருத் ஷால் செட் யூ ஃப்ரீ. இது ஒரு பைபிளில் வரும் கோட் ஒன்று. அது மிக உண்மையானது. அது கிறிஸ்தவர் ஜேசு கிறிஸ்துநாதர் அதை வடிவாக சொல்லியிருக்கார். ஆனால் மற்ற மதங்கள்லேயும் அது சொல்லப்பட்டுள்ளது, கீதையிலையும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வுக்கு கொண்டு வர்றதுக்கு உண்மையை பற்றி அந்த விழிப்புணர்வுன்ற அதன் முதலாவது எங்களுக்குள்ள அந்த அந்த ஞானம், உண்மையின் ஞானம் தெரியும் பொழுது ஒரு விழிப்பு கண்ணை துறக்க செய்யுது. அந்த 3வது கண்ணுன்னு சொல்லுவார்கள், ஞானக்கண்ணை அதை துறக்க செய்து அதன் மூலமாக எனக்கு அது பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த என்னை நான் எனக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது, மற்றவர்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது, நடக்கும் சம்பவங்களை பற்றி எனக்கு புரிந்துணர்வு இருக்குது. இந்த அவேர்னஸ் இல்லாமல் போனால், அதாவது சொன்னால் ஒரு குறுகிய அவேர்னஸ்ன்னு சொல்கிறாரு, லிமிட்டட் அவேர்னஸ். அந்த ஒரு லிமிட்டட் அவேர்னஸ் இருந்துச்சுதுண்டா, குறுகிய அவேர்னஸ் ஒரு பரந்த அவேர்னஸ். குறுகிய அவேர்னஸ் மூலம் எனக்கு புரிந்து கொள்கிற அளவு பத்தாது. அதாவது நான் ஒரு என்னன்னு சொல்கிறது, நேரோ விஷன்னு சொல்லுவார்கள். அதாவது குறுகிய கண்ணோட்டத்துடன் தான் நான் பார்க்கிறேன் ஒரு சம்பவத்தை. என்னையும் மற்றவர்களையும் சமுதாயத்தையும் ஒரு குறுகிய கண்ணோட்டத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு பரந்த பரந்த நோக்கத்துடன் பார்க்கிறேன்டா எனக்கு ஒரு பரந்த விழிப்புணர்வு ஒன்று இருக்கும். அதாவது இந்த குறுகிய விழிப்புணர்வு உண்டு, லிமிட்டட் அவேர்னஸ். அதை ஒரு பறவையை கேஜுக்குள்ளே போட்டு வச்ச மாதிரி தான் நாங்கள் எல்லாரும் ஒரு கூட்டுக்களான்னு இருக்கிறோம். உண்மை இந்த ஆன்மான்றது இந்த கூட்டு, இந்த உடல் என்ற ஒரு கூட்டுக்களான்னு இருக்குது. இந்த 3வது கண்ணென்ற அந்த விழிப்புணர்வை கொண்டு வரதன் மூலம் என்னையே எனக்கு அறியக்கூடியதாக இருக்கும். ஐ ஆம் செட்டிங் மை செல்ஃப் ஃப்ரீ. அந்த ட்ருத், அந்த அறிவு வந்த உடனே எனக்கே என்ன புரிந்துணர்வு வரும். எனக்கு மேலே என்னை நான் விடுவிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த சம்பவம் ஒன்று நடந்தது, அந்த சம்பவத்தில் இருந்து என்னை விடுவிக்க முடியாமல் என்னை மனம் ஒரு குழப்பிக் கொண்டிருக்குது. மனம் தான் அந்த உள்வாங்கினது. மனத்தில் ஒரு சம்பவம் ஒன்று படிஞ்சிட்டு, ஒரு இம்ப்ரெஷன். அந்த மனத்தில் அந்த குழப்பம் அந்த ஆன்மாவை விடுவிக்க முடியாத ஒரு நிலையில் அது புரண்டு கொண்டு கேட்க, இந்த ஞான அறிவு வந்தோடனே இந்த ஒரு கேஜை திறந்து விட்ட மாதிரி, செட் யூ ஃப்ரீ, ஃப்ரீடம். இந்த விழிப்புணர்வுன்ற எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா இஸ் ஃப்ரீடம் அட் தி எண்ட். ஃப்ரீ அதாவது விடுதலை, ஆன்மாவுக்கு ஒரு விடுதலை. அதாவது எண்ணத்திலிருந்து விடுதலை, பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், எனக்குள் இருக்கும் விகாரங்கள், அதிலிருந்து ஒரு விடுதலை. அதுதான் உண்மையான எங்களோட ஜேர்னி. எங்களோட ஒரு ஆன்மாண்டிய ஒரு ஜேர்னியை பார்த்தீங்கன்னா, இந்த போகும் பாதை கடைசியாக ஆன்ம ஈடேற்றம்னு சொல்வார்கள், முன்னேற்றம். அது இறுதியாக ஒரு விடுதலை செய்கிற மாதிரி தான்.
அப்ப அந்த மூன்றாவது கண் துறக்கேக்க சாரி இந்த அறியாமை என்ற ஒரு இருள், அந்த இருள்ல இருந்து ஆன்மாவை விடுவிக்கின்றது. அறியாமை என்ற இருள்ல தான் நாங்கள் பெரும்பாலும் அந்த அறிவு இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த அறியாமை என்ற இருள் வந்து எங்களை அப்படி ஒரு வெயில்னு சொல்வார்கள், ஒரு திரைச்சிலை மாதிரி அப்படியே மூடி வச்சிருக்கு. எனக்கு என்னை பற்றி தெரியாது. நான் நடந்த சம்பவத்தில் அப்படியே மூழ்கி போய் இதுதான் நிஜம் என்று நான் நினைத்து கொண்டிருப்பேன். அப்போ என்ன நடக்குதுன்னா எங்களுக்கு ஒரு டெஸ்ட் வரும். 2 விதத்தில் விழிப்புணர்வு வரும். ஒரு விழிப்புணர்வு வரும் அப்படி ஞானம், அறிவு ஞானம் பெற்று அதை நான் புத்தியில போட்டு சிந்தித்து கொண்டு இருந்து அதில் இருந்து ஒரு சுயமாக ஒரு விழிப்புணர்வு வரும். மற்ற விதம் என்னென்றா நேச்சர் இஸ் லைக் தட், அதாவது சுற்றாடல் அப்படி அது என்ன செய்யுமெண்டா அடுத்த விதம் பெயின், வலி ஒன்று வரும். வலி பல விதத்தில் வரும். ஒன்றை லூஸ் பண்ணுறதால, ஒன்று கிடைக்காம போகிறதால, அதாவது இமோஷனல் பெயின், லாஸ், அதால் ஒரு சிச்சுவேஷன், அதால் ஒரு டெஸ்ட் மாதிரி அது வரும். அது வந்து ஒரு பெயினை இன்டிரெக்ட்லி தருது. அதாவது ஒரு விதத்தில் விழிப்புணர்வை கொண்டுறதுக்கு தான், அதாவது ஆன்மாண்ட உண்மையான சொரூபத்தை நான் உணர்றதுக்கு இந்த தியானம், அதாவது நான் செய்யும் பொழுது அது அதன் மூலமாக எனக்கு விழிப்புணர்வை நான் கொண்டுருகின்றேன். அதாவது அமைதியான எனது உண்மையான நிலை, உண்மையான சொரூபம் அமைதி என்றதை நான் தியானத்தின் மூலம் உணர்கின்றேன். அதுதான் அந்த உண்மையான விழிப்புணர்வு. எனது உண்மையான நிலை, ஆன்மாவின் சுயநிலை, அதாவது நேச்சுரல் ஸ்டேட்னு சொல்வார்கள். அந்த நிலை வந்து அமைதி. அந்த நிலையிலிருந்து நான் விட்டு போய் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தில் நான் அதில் பின்னி பிணைஞ்சு, அதாவது என்னன்னு சொல்றது, வெப், ஒரு நெட்டுக்குள்ளே போய் அதாவது அந்த நெட் வெப்புக்குள்ளே போய் அதை பிடிபட்டோன்னே நான் அதில் புரண்டு கொண்டிருக்க பெயின் வரும். நான் நினைக்கிறேன் அதுதான் எனக்கு சந்தோஷம், எனக்கு அதுதான் அமைதியை தருது என்று சொல்லி அதை தான் நிஜம் என்று நான் யோசிச்சு கொண்டிருப்பேன். ஆனால் நேச்சர் இஸ் லைக் தட், அதாவது கர்ம வினயன்னு சொல்லலாம், நேச்சுரல் லாஸ் ஆஃப் த நேச்சர்னு சொல்லலாம். அது வந்து at the end will அலைன் பண்ண பார்க்கும், அதாவது என்னுடைய சுயநிலைக்கு கொண்டு வர பார்க்கும். அது அப்படித்தான், அது லோ, அது ஒரு பெரிய லோ. அந்த லோ வந்து என்ன செய்யுமெண்டா அது என்ன கொண்டுவர பார்க்கும், அந்த நிலைக்கு உண்மை நிலைக்கு கொண்டுவர பார்க்கும். அப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிராக்ஸ், அந்த அந்த சிலையில் கிராக்ஸ் வருது. அது ஒரு சிச்சுவேஷன் வந்து நான் ஒரு சிச்சுவேஷனை அப்படித்தான் நான் படம் போட்டு அப்படியே பிடிச்சு வச்சிருக்கேன். அதுதான் சரி, அதான் ஒப்பீனியன்னு சொல்லி பிடித்து வைத்திருக்கிறேன். ஒரு சிச்சுவேஷன் வந்து அது உண்மை இல்லையண்டா அது வந்து உடைக்க பார்க்கும். நீங்கள் உண்மையில சத்தியத்தில் இருக்கின்றீர்கள்டா அது டெஸ்ட் பண்ணாதவங்கள. அதில் இந்த விலகி போயிட்டியல், விலகி வேறையா அதில் இந்த டிவியேட் பண்ணி இருக்கிறீர்கள்டா அதை உடைக்கிறதுக்கு ஒரு சம்பவம் வரும். அது விதம் சின்னத்தில் ஞான அறிவு வந்துட்டுண்டா சில பேர் தங்கட வார்டில் திருந்தி கொள்ளுவினும். ஆனால் அது நீங்கள் திருந்தாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும், நேச்சர் என்ன செய்யும், பெயினை கொண்டு வரும். எங்களோட உடம்புலேயே அப்படி இருக்கு, அது செட்டப் பண்ணியிருக்கு நேச்சுரலி.
பெயின் வரும், சேஞ்ச் யுவர் பொசிஷன் என்ற மாதிரி. அது லோ, அதுவும் ஒரு லோ. பெயின் வந்து அது லோவோட பிணைந்தது. அதாவது திருப்பி ஒரு ஆன்மாவை திருப்பி நல்ல நிலைக்கு கொண்டு வரத்துக்கு தான் ரெண்டு சிஸ்டமும் இருக்குது. ஒன்று விழிப்புணர்வு அறிவாலயம் வரும், மற்றது பெயினாலயம் வரும். அப்ப என்னண்டு சத்தியம், சத்தியத்தின் அறிவு, உண்மையின் அறிவு, சத்தியம் உண்மை, அதன் மூலம் விழிப்புணர்வு என்ற ஒளியை கொண்டு வருகிறது. அது எப்படி என்றால், இந்த விளக்கு வந்து நல்ல ஒரு எப்பொழுதும் நாங்கள் தீயை என்ன விளக்கை நாங்கள் வீட்டில் கொளுத்தும் பொழுது இந்த விழிப்புணர்வு இருக்கும், இதை எதற்காக கொளுத்துகின்றேன். இதெல்லாம் ஒரு அடையாளங்கள் சம்பிரதாயமாக கொண்டு வரப்பட்டுள்ளது. எதற்காக அந்த புரிந்துணர்வு இல்லாமல் நாங்கள் செய்து கொண்டே வந்துட்டோம். இனி அறிவு ஞான அறிவு வரைக்க அதை சிந்திக்கணும். அதை சிந்தித்து எதற்காக இதை செய்கின்றேன், அதில் என்ன ஆழமான கருத்து இருக்குதுன்றதை நான் புரிந்து கொள்ளணும். அவன் இந்த தியான் ஹிந்தியில சொல்லுவாரு, இந்த சுட்டி கோயிலில் போய் விளக்கு எரிப்போம், விளக்குகள் எரிப்போம், அதில் ஒரு பெரிய உண்மையே இருக்குது. புத்தி என்கின்ற அந்த திரியை சத்தியம் என்ற எண்ணெயில் ஆழ்ந்து இருக்கும் பொழுது விழிப்புணர்வு என்ற ஒளி ஆன்மாவில் வெளிச்சமாக ஒளி வீசும். அதான் சொல்றது என்லைட்டன். அந்த ஞானம் கிடைச்சு அந்த ஞானத்தில் ஒரு அனுபவம் வரும் பொழுது அது ஒளியாக ஆன்மாவில் வழி வீசத்துவாங்க. அது எப்பவும் அந்த எண்ணெயை ஊற்றிக்கொண்டு தான் இருக்கணும். எண்ணெய் முடியக்கூடாது. எண்ணெய்ண்டா ஞானம், ஞான அறிவு, அந்த ஞானத்தின் அனுபவம் ரெண்டும் போய்க்கொண்டே இருக்கும். சுட்டி இந்த உடல், அது மட்பாத்திரம். என்ன மண்ணால் 5 பஞ்சதந்திரங்கள் அருவான்னு சொல்வார்கள். அது மட்பாத்திரம், மண்ணை குறிப்பது இலத்தான். அந்த விழிப்புணர்வு வரும் பொழுது அதோட எங்களுக்கு ஒரு சுயமரியாதையும் வரும். Awareness leads to self-respect. எனக்கு என் மேல உண்மையான விழிப்புணர்வு இல்லாட்டி சுயமரியாதை இல்லை. என்ன அநேகமா எல்லாம் அதெல்லாம் டெஸ்ட் வேறு வெப்பினம். ஒரு ஆள் ஒன்றை சொல்லி போட்டார் ஆண்டோன்னு எங்களுக்குள்ள ஒரு சில நேரத்தில் ஒரு கோபம் வரும். அதை நான் நிரூபிக்க பார்ப்பேன். ஆனால் உண்மையான விழிப்புணர்வு, என்னோட சுயமரியாதை, ஆன்மாவோட சுய நிலை வந்து அமைதி. என்னோட நேச்சுரல் ஸ்டேட் இஸ் பீஸ் என்ற ஒரு சுயமரியாதையில் நான் இருக்கும் பொழுது, அந்த விழிப்புணர்வு அந்த சுயமரியாதையில் இருக்கும் பொழுது மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அது தாக்காது. நான் ஒன்றை எதிர்பார்த்து போக மாட்டேன் மற்றவர்கள்ட்ட. அதாவது சுயமரியாதையை நான் மற்றவர்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டேன். சுயமரியாதை நான் மற்றவர்கள்ட்ட எதிர்பார்க்க போய்க்க தான் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுக்கு நான் அந்த பலூனை ஊதிவிட்ட மாதிரி தான் நான் ஊதிடுவேன். மற்ற சுயமரியாதையை தாக்கினா ஊசியால் குத்துவார்கள் அந்த பலூனை, அதை வெடிச்சு விட்டும். அப்படியே ரெண்டு விதத்திலையும் நான் அலவாஞ்சொன்றிருப்பேன். ஆனால் விழிப்புணர்வு இருந்தால், அந்த அனுபவம் ஒன்று வந்தால், நீங்கள் அந்த உள்ளுக்குள்ள அந்த உங்களுடைய சுயமரியாதையில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். அதே மாதிரி பாவம் மற்றது ஒன்று நாங்கள் பார்த்தோன்னாங்க, விழிப்புணர்வை என்ன ஞான அறிவு கொண்டுருது. அதே நேரத்தில் எங்களோட விழிப்புணர்வை மங்கச் செய்கிறதுக்கும் ஒளியை அழிக்கிறதுக்கும் எனக்குள்ளே இந்த எனிமி இருக்கிறார். அதுதான் பெரிய ரகசியம். எங்களுக்குள்ளேயே எங்கள் எனிமீஸ் இருக்கிறோம், வெளியில இல்லை.
அதாவது எனக்குள்ளே என்னை பற்றி அறியாம இருந்தா அது ஒரு டார்க்னஸ், அதாவது இருள். ஒளி இல்லை, இருள். அந்த இருளுக்குள்ள மற்ற பஞ்சபூதங்கள் எல்லாம் வளர்ந்துடும். அந்த விகாரங்கள் என்னை அறியாமலே நான் ஒன்று செய்திடுவேன். என்னை பற்றியே எனக்கு குறை சொல்லுவேன். அந்த ஆளை மற்றவர்களை குறை சொல்லுவேன். இந்த ஒளியை மங்கச் செய்கிறது எனக்குள்ளே இருக்கும் அகங்காரம், ஈகோ. நான் ஒரு ஒப்பீனியனை வச்சிருக்கிறேன் எனக்குள்ளே, மற்றவனை பற்றி, என்னை பற்றி, மற்றவனை பற்றி, இந்த சொசைட்டியை பற்றி ஒரு ஒப்பீனியன் வச்சிருப்பேன். அந்த ஒப்பீனியன் எனக்கு விழிப்புணர்வை கொண்டு வராது. இந்த ஆன்மீக விழிப்புணர்வு கொண்டு வரதன் மூலம் நான் எல்லாரையுமே ஒரு சமமாக பார்ப்பேன். எனக்கு வேறுபாடு தெரியாது. அந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா சிலையில அந்த உடைஞ்சு வெளிச்சம் வர்ற மாதிரி நான் ஒருவனை மதமோ சாதி, மதம், அவருடைய ஜாப், அதால நான் அதாவது ஆண் பெண் அந்த நிலையில நான் வேறுபடுத்தி பார்க்க மாட்டேன். அந்த வேறுபடுத்தல்ன்றது இல்லாம போயிடும். அந்த வேறுபடுத்தலை கொண்டு வர்றது டிஃபரன்ஸ் சொல்லுவார். அந்த கம்பேரிசன், கம்பெடிஷன், எல்லாம் இந்த டிஃபரன்ஸை கொண்டாடுறதே இந்த கேரக்டர் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறவர். அவர் இந்த ஆன்மீக விழிப்புணர்வை கொண்டுராம எப்பவுமே ஒரு தடங்களை போட்டு கொண்டு இருப்பார். அப்ப நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு இதில் ப்ராக்டிஸ் என்ன, விழிப்புணர்வை கொண்டு நான் எனக்குள்ளே அகநோக்க பார்க்குறேன். எனக்குள் இருக்கும் என்னது இதுக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் நடந்தால் நான் இதில் இந்த எண்ணத்தை கற்றுக்கொள்ளலாம். இதில் என்ன என்ன மாற்றத்தை எனக்குள் நான் கொண்டுவரலாம் என்ற ஒரு பார்க்கணும். அப்படி பார்க்கிறதன் மூலம் அந்த விழிப்புணர்வு இன்னும் இன்னும் ஒளியாக வீசும். ஏன்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கும் எனிமிக்கு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள். அல்லது அவருக்கு நீங்கள் ஃபீட் பண்ணினீங்களா அவர் இப்போவும் வளரத்தான் பார்ப்பார். என்ன இந்தியன் என்ன அமெரிக்கன் இந்தியன்ஸில் 2 சொல்லுவார்கள். எங்களுக்குள்ள 2 ஓநாய்கள் இருக்குது. ஒரு பெரிய ஞானிகிட்ட போய் ஒரு சின்ன மகன் கேட்பேன். அவர் சொல்லுவார், உனக்குள்ள 2 ஓநாய்கள் இருக்குது. அப்போ அவன் கேட்பான், எது வெல்லும் சொல்லி. அப்போ அவர் சொல்ல, நீ எதுக்கு தீனி போடுறியோ அதுதான் வெல்லும். அப்போ நான் என்னுடைய அட்டென்ஷன், ஃபோக்கஸ் எல்லாம் சத்தியத்தின், அதை நான் மனச்சாட்சி அது அந்த அது அங்கே ஃபங்க்ஷன் பண்ண துவங்கிடும். அது சத்தியத்தின் பாதையில் கொண்டு போகும். அதாவது அட்டென்ஷன் முழுக்க நேர்மை, சத்தியம், அமைதி, மற்றவனுக்கு அன்பு கொடுக்கிறது, மனதை காயப்படுத்தாமல் அந்த பணிவு, இரக்கம், மேர்சின்னு சொல்வார். அப்படியான குணங்கள், ஒனஸ்டி, இந்த டிவைன் குவாலிட்டிஸ் அதுக்குள்ளே வர துவங்கிடும். மனசுக்குள்ள ஆன்மாவில் அந்த குவாலிட்டிஸ் வர துவங்கினீங்கன்னா அதுதான் ஆன்ம இடேற்றம். இவ்வளோ நேரம் இந்த எனிமி தான் வாஸ் கண்ட்ரோலிங், ரூலிங். இந்த மனக்கோட்டையில் அவர் தான் ரூல் பண்ணி கொண்டிருந்தவர். அப்போ அந்த மனக்கோட்டையை திருப்பி உங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரும். அதுக்கு தான் இந்த 2 சிங்கம். நாளைக்கு டைமுக்கு வந்துட்டது. நான் இதில் நிப்பாட்டுறேன். முதல் படத்தை போடுறேன்.
இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது அந்த விழிப்புணர்வில் தியானத்தில் இருக்கும் பொழுது ஆழமாக அதை அனுபவிக்கணும். அந்த அனுபவம் உங்களை விட்டு போகாது. அதை அனுபவித்துட்டீங்கன்னா ஒருவராலையும் உங்களை அசைக்க முடியாது. வணக்கம். நன்றி. நன்றி சிஸ்கந்த மாஸ்டர். நன்றி டாக்டர் கணேஷ் விநாயகன். அருமையான பேச்சு. அதாவது விழிப்புணர்வு மனச்சாட்சி என்ற விஷயத்தை தொடங்கி அருமையாக ஒரு அரை மணித்தியாலத்தில் அருமையான இந்த தியான தளத்துக்கு ஏற்ற மாதிரி அருமையான பேச்சு பேசியுள்ளீர்கள். முதலாவது நான் உங்களை வாழ்த்தியும் பாராட்டியும் 30 செகண்ட்ஸ் எல்லோரும் கைதட்டும்படி கேட்கின்றேன். அதன் பிறகு கருத்துக்களை சொல்லுவோம். மிகவும் நன்றி. இப்பொழுது முதலாவதாக வந்திருக்கிறார் டாக்டர் நடராஜ ஜெகநாதன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நல்ல ஒரு தலைப்பும் பேச்சும். நீங்கள் இதுல பல சொற்களை உள்ளடக்கி இருக்கிறீர்கள். எவ்வளவுக்கு தெளிவு எல்லாருக்கும் வந்திருக்கும் என்று எனக்கு தெரியாது. நீங்க சொன்னதுல இந்த 3 டைப்ஸ் என்று சொன்னீர்கள். செல்ஃப் என்று அதை விடுவோம். சிச்சுவேஷனல் சோஷியலும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். மனச்சாட்சி இருந்தால் சிச்சுவேஷன் சோஷியல் இதுலேயும் எது தர்மம் எது சத்தியம் என்று எடுக்கலாம். ரைச்சஸ்னஸ் என்று சொல்வார்கள். அதுதான் ரியாலிட்டி, ரியலைசேஷன் ஆஃப் ட்ரூத். அப்ப சொன்னீர்கள் அந்த செட் யூ ஃப்ரீ என்று சொல்லி, விகாரத்திலிருந்து விடுதலை. விகாரம் என்றதான் எங்களுக்குள்ள இருக்க சூரன். முருகன் சூரனை வெல்றது ஒரு உவமையை எடுத்தால் எங்களுக்குள்ள இருக்க சூரனை வெல்றதுதான் அதுல இருக்கிற எங்களுக்கு தேவைப்படும். மற்றது இந்த லிமிட்டட் அவேர்னஸ் டு அன்லிமிட்டட் அவேர்னஸ் என்று சொன்னீர்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். வாட் இஸ் லிமிட்டட் அவேர்னஸ்? இட்ஸ் யுவர் பிலீஃப். பிலீஃப் என்று வந்தோடனே யூ ஆர் பிரிங்கிங் க்ளோசர் டு அவேர்னஸ். தட் இஸ் லிமிட்டட் அவேர்னஸ். பிலீவ் வேண்டாம் என்று நான் சொல்லே இல்லை. பட் பிஃபோர் யூ பிலீவ், see whether you are exhausted. Unlimited awareness என்று சொல்லியிருக்கல, seeking clarity. இதுல அறியாமை என்று இருள் என்று நீங்கள் எல்லாரும் நாங்க சொல்றோம். ஒரு விஷயத்துல நீங்க அறவே அறியாமை இருந்தால் you are in the bliss because you don't know what is it. So you are in bliss. அதான் ignorance is bliss என்று வேறு. That is total ignorance. ஆனா என்ன நடக்குது? we are under relative ignorance. அப்ப relative ignorance இருக்கையில தான் எங்களுக்கு பயம், கோபம் எல்லாம் வருது. அப்ப இதுகளெல்லாம் ஒரு வகையில பார்க்க போனா மாயதான். மாய வேலை என்று நான் இப்ப யோசிக்கிறேன். இந்த மாய வேலையில சிக்கணும் கொண்டு இருக்கின்றோம். அந்த வேலையில சிக்கப்படைக்கல நாங்கள் எவ்வளவு கைய கால உதறினா சிக்க எடுக்கலாத. வேலையில சிக்குன்னா எடுக்கிறதுக்கு ஒரு இது ஒன்று இருக்கு இல்லையா? நீங்க சும்மா கைய கால அடிச்சா இன்னும் சிக்கப்படுவீங்க. அப்படித்தான் நாங்கள் சுத்தி கொண்டு இருக்கிறோம் போல நடக்குது. கடைசியா இந்த சொல்லு வேனஸை பற்றி நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி புத்தகம் எழுதியிருக்கல. அவ்வளோ யோசிச்சு சரியான தமிழ் யோசிச்சு கடைசியில அறிவுணர்வுன்றதை எடுத்த சொல்லித்தான் எனக்கு பிடிச்சு கொண்டது. இன்றைக்கு நான் பேச்சு வர முதல் ஒரு அடுத்து செக் பண்ணி பார்த்தேன். இப்ப நீங்க கூகுள் அடிச்சாலே வரும் இங்கிலீஷ் சொல்லு. அதில் போட்டு கிடக்கு அறிவு தெரிவு நிலை என்று சொல்லி. இப்ப பாத்தீங்களா? அறிவுல நீங்க தெரிந்தெடுக்கிற அறிவு அவன் போட்டிருக்கிறான். சொல்லப்பட்டு நீங்க மீனிங் விளங்கினா சரி. அந்த நான் எழுதின புத்தகத்துல கடைசி சாப்டர் என்ன சொல்லுங்க டைட்டில் போட்டேன். எனக்கு யோசிக்கிறேன் இல்ல, பிவ்யா ஆஃப் அவேர்னஸ் போட்டேன். அது ஆங்கிலத்துல யோசிச்சேன் சரியோ ஒன்று சொல்லி. அந்த புத்தகத்தை ப்ரூஃப் ரீட் பண்ணது ஒரு இங்கிலீஷ் லேடி தான், இங்கிலீஷ் பர்சன். யூ கேன் அக்செப்ட் இட் சொல்லி. அப்ப நான் யோசிச்சேன், அறிவுணர்வில் ஜாக்கிரதை, பிவேர் ஆஃப், அறிவுணர்வில் கவனம். கவனம் என்றீங்களா? அதான் இன்னொரு சொல்லும் சொல்றார்கள், மன கவனம் என்று சொல்லி. மன ஒருங்கின விடுவோம், கணக்கு நான் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணாமல். ஆனா நான் ப்ரிவர் பண்றது அறிவுணர்வு. நீங்களை பாவிச்சு கொள்ளும் வாரதை பாவிங்கோ, நத்திங் ராங் இன் இட். அறிவுணர்வு என்று சொல்றதுல என்ன குறை என்று நான் கேட்க பாருங்க எல்லாருமே. அதாவது அறிவுணர்வு இட்ஸ் நாட் ஃபிக்ஸ்ட். You have to each time enhance it all the time.
அதுதான் நீங்க சொன்ன மாதிரி அன்லிமிட்டட் அவேர்னஸுக்குள்ள வருது. அதான் நான் சொன்ன அறிவுணர்வுல கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருந்து. அதுக்காக நீங்கள் டவுட் இஸ் அ டிஃபரெண்ட் திங் ஆல் டுகெதர். டவுட்னு சொன்னா இழுபறி படுறது, இதோ அதோ உண்டு இழுபறி படுறது. இந்த ஒரு கணத்துல இது உங்களுக்கு அறிவாப்பட்டதா ஏற்றுக்கொள்ளுங்கோ, இன்னொரு கணத்துல யூ மே ஹேவ் டு கெட் சீக்கிங் மோர் கிளாரிட்டி. ஒழிய இழுபறி பட்டாதான் ஐயம் என்று வரைக்குள்ள சிக்கும் குடாடி வரும். எனவே நீங்க அந்த டாபிக்கை பேசுறது மிக்க நன்றி. ஏனெண்டா இந்த மாதிரி மனச்சாட்சி விழிப்புணர்வுகளை பற்றி எனக்கும் இன்னொருவரோட பகிர்ந்து அவர்கள் மூலம் ஏதாவது எனக்கு கிளாரிட்டி கிடைக்கணும்னா நானும் சந்தோஷப்படுவேன். மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றிங்க. எனக்கு நல்ல பாயிண்ட்ஸ் நீங்கள் வடிவ சொன்னீங்க. அறிவுத்தறிவு நிலை, அது உண்மைதான். பி வேர் ஆஃப் அவேர்னஸ்ன்னு சொல்றீங்க. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லிமிட்டட் பிலீஃப், அதாவது எங்களுக்குள்ள நான் ஒன்றை பற்றி அது சரியாக புரிந்துணர்வு இல்லாமல் ஒரு வரையறுக்கப்பட்ட குறுகிய மனநிலையிலிருந்து அதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஒரு சம்பவத்தை பற்றி. அந்த சம்பவம் என்ன அந்த பிலீஃபை உடைக்கிறதுக்கு தான் வரும். அந்த நீங்கள் அது அந்த படம் கொண்டு போட்டுனா அந்த சிலை உடைஞ்சு கொண்டு போகுது, அதுக்குள்ள இந்த ஒளி வெளியில் வர்ற மாதிரி. எனக்கு ஒரு பிலீஃப் இருக்குது, லிமிட்டட் பிலீஃப்னு சொல்லுவார். அந்த லிமிட்டட் பிலீஃபை உடைக்கிறதுக்கு தான் அந்த சம்பவம் வரும். ஒன்று அதை அறிவு மூலம் நான் அதை உடைச்சிடுவேன். நான் வச்சிருந்த அந்த ஈகோ தான் கடைசியாக, ஈகோ தான் அந்த லிமிட்டட் பிலீஃபை கொண்டு வருது. அந்த லிமிட்டட் பிலீஃபை அதை உடைச்சிடும், அறிவு மூலம் அதை உடைச்சிடும். அல்லது அந்த சிச்சுவேஷன் ஒன்று வரும், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு சிச்சுவேஷன் வரும் அந்த லிமிட்டட் பிலீஃபை உடைக்கிறதுக்கு. நன்றி மாஸ்டர், நல்ல வடிவா சொன்னீங்க. புரிந்துணர்வு என்று சொல்லியும் பாவிக்கிறார்கள். கம்பர் ஜெயராஜும் பாவிச்சிருந்தார், அதை நான் நோட் பண்ணினேன். நன்றி. அவேர்னஸ்ன்றது ஒரு புரிந்துணர்வு தான். இன்னொரு விதத்தில் பார்த்தா அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு அவேர்னஸில் ஐ ஹாவ் அ டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தட் சிச்சுவேஷன், அபவுட் மை செல்ஃப், அதர்ஸ். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. அடுத்த சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து பஞ்சாட்சரம் மாஸ்டர், நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று கணேஷ் விநாயகம், டாக்டர் கணேஷ் விநாயகம் அவர்கள் அருமையாக எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை பற்றி ஒரு பேச்சு தந்தார். விழிப்புணர்வு, அதாவது 2 சிங்கத்தை வைத்து விழிப்புணர்வு, மனசாட்சி பற்றிய விளக்கத்தை கூடிக்கொண்டு போனார். நான் அறியக்கூடியதாக என்ன நடக்குது என்றால், இந்த மனதில் உள்ள விழிப்புணர்வு ஞானம் வாரது ஒரு கேட்டகரியா இருக்கிறது. மற்றது ஒன்றும் தெரியாமல் வளர்ந்து இனப்பெருக்கம் செய்கிறது இன்னொரு கேட்டகரியா இருக்கிறது. அதாவது நீங்களே அதை சொன்னீர்கள், சமுதாய வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி. நாங்கள் ஆன்மீக வளர்ச்சியில போனா சமுதாயம் குன்றி போய் பிறகு யாருக்கு நாங்க ஆன்மீகத்தை சொல்றது, யாருக்கு இந்த ஞானத்தை சொல்றது? சமுதாயமும் வேணும், ஆன்மீகமும் வேணும். அப்ப ஆன்மீகத்தில வரும். அப்ப நீங்கள் சரியான இன்டெலிஜென்டான இதை அறிவே எங்களுக்கு புகட்டினீர்கள், நன்றி. நாங்கள் எல்லோரும் இப்படியே ஞானத்துல போயிட்டோம் என்றால் பிறகு நாங்கள் என்ன செய்வோம்ன்றதை யோசிக்கணும். இதுக்குத்தான் 2 விடயங்களை எப்பவும் சொல்லி கொண்டு போகிறார்கள். அதாவது தமிழ் ஒரு பொது மக்களுக்குரிய லாங்குவேஜ் என்றும், அந்த நாளையில சான்ஸ்கிரிட்டை ஆன்மீக லாங்குவேஜ் என்றும், அந்த ஆன்மீகத்தை கொஞ்சம் பேர் சொல்லி கொண்டிருந்தார்கள். கூடின ஆக்கள் இந்த உலக விஷயங்களை தான் சொல்லி கொண்டிருந்தார்கள். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணிச்சுது. இப்ப நாங்கள் சயின்ஸ் சொன்ன உடனே நாங்கள் டக்குன்னு ஆங்கிலத்துக்கு தானே போறோம். சயின்ஸ் ஒன்ற விளக்கம் புத்தகம் ஆங்கிலத்திலேயே டக்குன்னு அதை அறிவோம், தமிழ்லேயே அதுகள் கொஞ்சம் குறைவு. அப்ப அதே மாதிரி இதே விடயங்களே அங்கே வடமொழியில சான்ஸ்கிரிட்ல சொல்லியிருக்கிறார்கள். அதனால துவக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ உலகம் உருண்டு கொண்டே இருக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவர்களும் முன்னேறார்கள், இவர்களும் முன்னேறார்கள். அருமையான பேச்சையா. நாங்கள் முன்னேற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நாங்கள் தியான குரூப் என்றதை கூறிக்கொண்டு மீண்டும் எங்களுக்கு இதை பற்றி அறிவை சொல்லுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சீம் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல இருந்து புவனேஸ்வரன் மாஸ்டர், நீங்க பேசணும்.
ஆஹ் நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, நீங்கள் மிகவும் அழகான ஒரு விடயத்தை எடுத்து ஆழமாகவும் அகலமாகவும் நுண்ணியதாகவும் ஆராய்ந்துள்ளீர்கள். உங்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், மகிழ்கின்றேன். நீங்கள் உங்களது பேச்சில் 2 விடயங்கள் என்னை கவர்ந்தன. கூறுவார்கள், நீங்கள் திலக்கை பற்றி கூறினீர்கள், திலகமிடுவது, நார்த் இந்தியன்ஸ் கூறுவதை பற்றி எனக்கு அது நன்கு பிடித்தது. அந்த திலக் என்றது அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், ஒருவரை ஒருவர் கண்டால் ஓம் சாந்தி என்று சொல்லுவார்கள். அதாவது ஐ ஆம் பீஸ் என்று போட்டு அந்த ஆத்மாவானது the center of forget, அதாவது நெற்றியின் நடுப்பதில ஆத்மா இருப்பதாகவும் அந்த ஆத்மாவை பேணுவதற்காகத்தான் அந்த நீங்கள் சொன்ன திலக்கை இடுவதாகவும் எனக்கு கூறியுள்ளார்கள். அது சரியோ பிழையோ தெரியவில்லை, ஆனால் அதை நான் ஏற்றுக்கொண்டேன். என்னை பொறுத்த மட்டில் அது ஒரு நல்ல ஒரு கருத்து ஐயா. மற்றது நீங்கள் சொன்னீங்க, the natural state of soul is peace என்ற மாதிரி தான் எனக்கு கேட்டு நான் கொஞ்சம் பிந்தி வந்தபடியால் அது விளங்கிக் கொள்ளவில்லை. அதாவது தமிழ் படுத்தினால் எமது ஆத்மாவின் சுயநிலை அமைதியே. ஆனால் நாங்கள் செய்த என்னொன்று சொன்னீர்கள், எனிமி விதின் என்று நீங்கள் ஒன்றை சொன்னீர்கள். நான் நினைக்கிறேன் 5 எனிமிகள் எங்களுக்கு இருக்கிறார்கள். அதை கூறுகின்றார்கள், there are 5 enemies within. they are சமஸ்கிருதத்தில் தான் நம்ம சொல்லப்பட்டது, காம, குரோத, லோப, மோக, அகங்காரம். இந்த 5 எனிமீஸையும் ஒருவன் வெல்லுவான் என்றால் அவன்தான் இறைவனது நிலையை அடைந்தவன். தமிழ்ல சொன்னால் காமம் என்பது பேராசை, ஆங்கிலத்தில் சொன்னால் கிரீட். ஸோ காமம் என்பது பேராசையையும் கிரீடையும் குறிக்கும். குரோதம் என்பது கோபத்தையும் அங்கர், ஆங்கிலத்தில் அதை குறிக்கும். மோகம் என்பது பேராசையையும் கிரீடினஸையும் குறிக்கும். மோகம் என்பது பற்று அல்லது அட்டாச்மெண்ட்டை குறிக்கும். அகங்காரம் என்பது அகங்காரம், நீங்கள் அதை ஈகோ என்று கூறினீர்கள். அந்த கருத்துகள் எனக்கு பிடித்துள்ளது என்று கூறி முடிக்கின்றேன். நீங்கள் அதை பற்றி ஏதாவது கூற விரும்பினா கூறலாம் ஐயா. நன்றி. நன்றி, மிக அருமையா சொன்னீங்கள். உண்மைதான். நீங்க அந்த திலகம் எடுக்கும் பொழுது விழிப்புணர்வு வரைக்க எனக்குள் இருக்கும் இந்த 5 எனிமீஸையும் தெரியக்கூடியதா இருக்கு. அது இந்த மெயின் எனிமி வந்து ஈகோ தான். ஈகோக்களால் தான் மிச்சம் எல்லாருமே வளர்ந்து கொண்டு இருக்கணும். அந்த ஈகோ தான் அந்த மெயின் எனிமி, அந்த லீடர்னு சொல்லலாம். அந்த லீடரை கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்றார்கள் என்ன, அந்த நேவல் கோட்ல இருந்தே வெட்டுற மாதிரி, அந்த என்ன அரணா கொடியோடே அதை அறுத்து விடுற மாதிரி, அந்த கம்ப்ளீட்லி அந்த வாய்ஸ், அதாவது எனக்குள் இருக்கும் விகாரம் கம்ப்ளீட்லி போயிடும். அதுக்கு முதல் அது எப்படி வருமெண்டா, நான் அட்டென்ஷனை நான் அந்த சரியான பாதையில் போடணும். ஆன்மீக அட்டென்ஷனில் முதல் கொண்டு வரணும். அதில் அந்த ஒளியை பெருக்கணும். அந்த ஒளி பெருகினா தான் இருள் எங்கெங்கே இருக்குன்னு வடிவ தெரியும். ஒளி மங்கி இருந்தால் ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு அறைக்குள்ள நீங்கள் கேண்டில் வந்து அது மெல்லிய இதாக இருந்தால் மற்ற இடத்துக்குள்ள என்னென்ன கிடக்குன்னு, பாம்பு பூச்சி எல்லாம் என்ன இருக்குதுன்னு தெரியாது. அது மாதிரி அந்த ஒளி பிராசமாக இருந்தால் எங்கே ஒளிஞ்சிருக்குது பாம்புன்னு வடிவாக தெரியும். அது மாதிரி தான் இந்த என்னென்ன விகாரமோ அந்த இனிமையை வடிவாக பார்க்குறதுக்கு விழிப்புணர்வு என்ற அந்த ஆன்மீக ஒளியை எழும்போம். நல்லா சொன்னீங்க. நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றி. அடுத்ததாக எஜ்வேர்ல இருந்து பாபு சண்முகநாதன் மாஸ்டர் நீங்க பேச. வணக்கம் டாக்டர் கணேஷ். சென்ற முறை நடந்த உங்களுடைய மனச்சாட்சி என்ற பேச்சு மாதிரியே இந்த வாரமும் அமைந்திருந்தது. மிகவும் சிறப்பாக இருந்தது. இப்படியான பேச்சுக்களை கேட்கும் பொழுது உங்களைப் போல்தான் பேச வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. காரணம் என்னவென்றால், அதுக்குரிய காரணத்தை நான் கூறிவிடுகின்றேன். நீங்கள் கூறிவிட்டு செல்லும் பொழுது ஒரு போஸ் விடுவீர்கள். போஸ் விட்டுட்டு தான் நீங்கள் மற்றதுக்கு செல்கிறீர்கள். அப்படி செல்கின்ற பொழுது இந்த அவேர்னஸ் தண்டபாட்டிலேயே கூட வருகிறது மாதிரி இருக்குது. என்ன அதை நீங்கள் உள்ளுக்கு அப்சர்வ் பண்றதுக்கு கூடுதலாக இருக்கிறது. அது எனக்கு நன்றாக பிடித்து கொண்டது. ஆரம்பத்தில் நீங்கள் தொடங்கும் போது கூறினீர்கள், அதே உங்களுடைய பேச்சை எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டது. அதாவது நீங்க கூறியது வந்து the truth will set you free.
ஜீசஸ் கிரைஸ்ட் இன் யுவர் கோர்ட், ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ என்றதில் சொன்னதிலே அந்த உங்களுடைய மெயின் முழு பேஜும் வழங்கிவிட்டது. இன்னொன்று நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். நீங்கள் அந்த புத்தி திரியை போன்றதாகவும் சத்தியம் எண்ணெயை போன்றும் விழிப்புணர்வு ஒளியை போன்றும் அதில் வைத்திருக்கும் அந்த பாத்திரம், அதாவது அந்த சட்டி உடலை போன்றும் என்றும் கூறியிருந்தீர்கள். அந்த ஒளி வரும் பொழுது நீங்கள் ஞானத்தை அடைகிறீர்கள் என்று கூறினீர்கள். ஆனால் அந்த ஒளி எப்படி வருகின்றதை நீங்கள் கூறவில்லை. காரணம், அதுக்கு ஒளிக்கு நாங்கள் நெருப்பு குச்சியை தட்டி வைப்போம். ஆனால் அதை நீங்கள் கூறவில்லை. ஆனால் அது விளங்கி கொண்டது. நான் விளங்கினது இந்த மாதிரி தான். எங்களுடைய உள் மனமே அதை விளங்கிக் கொள்கின்றது, எங்களுடைய மனமே அதை விளங்கிக் கொள்கின்றது. அதுதான் அந்த ஒளியை நீங்கள் வெளியே கொண்டுகிறீர்கள். இதுக்காக பிசிக்கலாக ஒரு நெருப்பட்டி தேவையில்லை என்றதான் நீங்கள் அதுல கூறவில்லை என்று நான் நினைக்கின்றேன். இதான் என்னுடைய எண்ணம். நன்றி. உண்மைதான். அது எங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த விளக்கு ஏற்றுறது தான். நாங்கள் அந்த விளக்கை வெளியில ஏற்றுறோம். அது உண்மையான மெட்டஃபோர்னு சொல்லுவார் ஆங்கிலத்தில். அதாவது உருவகம் என்று தமிழில் நான் அதுக்கான சரியான சொல்ல என்ன தெரியலை. டிக்ஷனரியில் பார்த்தேன்னா உருவகம்னு சொல்கிறார். மெட்டாஃபோ உண்ட விளங்குறதுக்கு நேச்சரில் இருக்கிற ஒரு சின்ன ஆப்ஜெக்டை காட்டி தான் ஆன்மீகத்தை முந்தி படிப்பிச்சிருக்கிறார்கள். அந்த சன்ஸ்கிரிட்டோ என்ன உபனிஷம், அந்த பழைய ஆன்மீக ஏன்ஷியன் விஸ்டம், அதாவது அவர்கள் இப்படியான சின்ன சின்ன மெட்டாஃபோர்ஸை வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதில் உண்மையான இது இந்த விளக்கு தான். அந்த விளக்கு உண்மையாக உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒளியைத்தான் நாங்கள் ஏற்றணும். அங்கே வெளியில் இருக்கிற விளக்குல முக்கியம் இல்லை. அதை ஏற்றுங்க, அது ஏற்றிக்க உள்ளுக்குள்ளேயும் ஏற்றிக்கொள்ளுங்க. இதுதான் உண்மையான இது. நிச்சயமாக முக்கியமாக நிறைய ஆழ்ந்த கருத்து இருக்கின்ற அந்த நீங்கள் எடுத்தது அந்த அனாலஜியில நிறைய ஆழ்ந்த கருத்து இருக்கிறது. நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி. மிகவும் நன்றி. அடுத்தது டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் ஃப்ரம் நியூ மால்டன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் கணேஷ், உங்களோட பேச்சு நன்றாக இருந்தது. சில நேரங்கள்ல எனக்கு மூளையில எல்லாம் ஒரு குழப்பமாகவும் இருந்தது என்று சொல்ல வேண்டும் என்றும் அதுவும் இருந்தது. ஆனால் எனக்கு எடுத்துக்கொண்டது அவேர்னஸ் என்றது அறியாமைய நீக்கிறதுக்கு. to get rid of this thing, you become aware. அறியாமைய நீக்கிறது தான் அவேர்னஸ் என்ற மாதிரியும் சொன்னீர்கள். உங்களோட மனசாட்சியின் லெக்சரை எனக்கு கேட்க முடியல. அப்பொழுது எனக்கு ஒன்று வந்தது, எங்களுடைய ஒரு வேதிக் பிரேயர். அதுல சொல்றாங்க அசத்தோமா சத்கமய, அதாவது லீட் மீ ஃப்ரம் அன்ட்ரூத் டு ட்ரூத். நீங்க சத்தியத்தை பற்றியும் சொன்னீர்கள். மற்றது லைன் லீட் மீ ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட், தமசோமா ஜோதிர்கமய. எங்களோட அறியாமை ஒரு இருட்டு, அந்த இருட்டுல இருந்து நாங்கள் வெளிச்சத்துக்கு போறீங்க. அதுதான் எங்களை பெரியாக்கள் சேஜஸ் எல்லாரையும் சுத்தி வர ஒரு ஒளி வடிவமாக வரைவினம், அதை செய்வினம். அண்ட் கடைசியில லீட் மீ ஃப்ரம் டெத் டு இம்மார்டாலிட்டி. அப்ப எனக்கு அது மிக்க பிடித்து கொண்டது டாக்டர் கணேஷ். மற்றது நீங்க இந்த விழிப்புணர்ச்சியும் மனசாட்சியும் டூ சைட்ஸ் ஆஃப் அ காயின் என்ற மாதிரி சொன்னீர்கள். அதுவும் எனக்கு மிக்க பிடித்து கொண்டது. மிக்க உண்மையாக அதை தெரிந்து கொண்டதுக்கு மிக்க பிடித்து கொண்டது. அறியாம எங்களுக்குள்ள ஒரு தியானம் செய்யறதுபடியால் நாங்கள் உள்ளுக்குள்ள போய் எங்கட உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தி, அந்த சக்தி ஒரு ஒளி, அந்த எனக்கு அதான் ஒளி என்று சொல்லுவார்கள். பெரிய ஆக்களுக்கு சுத்த வர ஒரு ஒளியை கீறுவார்கள். மற்றது பிடித்து கொண்டது உங்களோட டிராயிங் உண்டு. அதுல வெடிச்சு இருந்தது ஒரு மனுஷி, வெடிப்புகள். அது செய்தால் எங்கடையிலிருந்து நாங்கள் வெளிப்பட்டு ஒரு பறவை மாதிரி கூட்டில இருந்து வெளியால போற மாதிரி எனக்கு நினைவு வந்தது. அந்த ஞான ஒளியும் வந்தது. மிக்க நன்றி. எனக்கு தெரிஞ்சது தான் சொன்னேன். எனக்கு விளங்கானது எவ்வளவோ விளங்கவில்லை, ஆனால் விளங்கினதுல மிக்க பிடித்து கொண்டதை நான் கூறி முடிக்கிறேன். மிக்க நன்றி டாக்டர் கணேஷ். மிக்க நன்றி. நீங்க வடிவாக எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இப்போ நான் கணக்க ஸ்லைட்ஸ் போடைக்க அது ஒரு கொஞ்ச நேரத்தில் குழப்பம் தான் சில பேருக்கு. அதை அதாவது ஒவ்வொரு ஆளுக்கும் ஏற்றபடித்தானே போடலாம். ஒரு தியரி 10 ஸ்லைட்ஸில் ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்லைட் பிடிக்கும், இன்னொரு ஆளுக்கு இன்னொரு ஸ்லைட் பிடிக்கும்.
சில நேருக்கு எல்லாருக்குமே ஒரு ஆளுக்கு மேபி 10 ஸ்லைட்ஸுமே பிடிச்சிருக்கு. பட் நாங்கள் டாக் கொடுக்க ஒரு ஆளுக்கு இப்போ ஏதாவது ஒன்று டச் பண்ணுற மாதிரி தான் போடணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றை கிராஸ் பண்ணிங்க, ஏதாவது அந்த பிடிச்சதை அதை இன்னும் ஒரு டீப்பாக உங்களுக்குள்ள நீங்கள் போய் இவர் இது சொன்னதில் எனக்கு என்ன புரிந்துணர்வு இருக்குது, எனக்கு என்ன விளக்கம் இருக்குன்னு சொல்லி இன்னும் டீப்பாக நீங்கள் போடணும். அதெல்லாம் அந்த பியூட்டி. அதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே அதை சிந்தனை செய்து உங்களோட ஞானம் உங்களுக்கு ஒரு ஞானமாக நீங்கள் ஒரு கொண்டு வரணும். அது ஒரு இன்க்ரீடியன்ட். இப்போ நான் கொடுத்தது ஒரு இன்க்ரீடியன்ட் மாதிரி. அதை நீங்கள் எப்படி படப்படுத்துறதுன்றது உங்களுடைய ஆற்றல், ஒவ்வொரு ஆளுடைய ஆற்றல். அதுதான் அந்த இன்கிரீடியன்ஸ போட்டு ஒரு நல்ல ஒரு கேக் செய்ய முடியும். அதை செய்வதுதான் இருக்கிறது. வடிவாக சொல்றீர்கள். ஃப்ளவர் வந்து பிரெட்டாகவும் செய்யலாம், கேக்காகவும் செய்யலாம், புட்டுமாவும் செய்யலாம். அது மாதிரி தான். இப்போ இன்க்ரீடியன்ட் இருக்குது, நீங்க என்ன எதை பாவிக்கிறீங்களோ அது உங்களோட இது. நன்றி. அதான் 5: சத்தியம், தர்மம், சாந்தி, பிரேம, அஹிம்சை. அதுதான் 5. மிக்க மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி. அடுத்தாக சட்டனிலிருந்து மீரா நாகேந்திரன் மாஸ்டர், நீங்க பேசுங்க. வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸுக்கும். வணக்கம் டாக்டர் விநாயகர். அருமையான பேச்சு தந்தீங்கள். அற்புதமா இருந்தது இந்த தளத்துக்கு ஏற்ற பேச்சு. உண்மையா இது விளங்கி கொள்றதுக்கு ஒரு படி போக வேணும். இது எல்லாருக்கும் பெருசா புரிந்து கொள்ளாதுன்னு தான் நினைக்கிறேன். நல்ல ஒரு அடையாளம் விளக்கும் மற்றது பொட்டுமாக கொண்டு போய் விளங்கப்படுத்தி இருந்தீர்கள். அது நல்ல ஒரு எங்களோட கலாச்சாரத்துல நாங்கள் பாவிக்கிறோம். மிகவும் சந்தோஷமா இருந்தது. உண்மையா நாங்கள் விளக்கு ஏற்றுவது கடவுளுக்கு அல்ல, எங்களோட மனதுக்குள்ள இருக்கிற ஒளியை, அந்த இருக்கிற ஆத்மாக்கு ஒளி கொடுக்கறது தான் அதுல உண்மையான தியரி. அதை குரு ஏற்றுனா தானே, குரு வந்துதான் ஏற்று கூடுதலான வெளிச்சமும் உங்களுக்கு அறியாமை நீங்குமே. என்ன டாக்டர், அப்படி இல்லையா? உண்மை. குரு தான் உண்மையா ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணும். எங்களுக்குள்ளே அந்த ஞான அறிவை ஒரு குரு தான் ஏற்றி வைக்கணும். எல்லா குருக்களுக்குமே குரு ஒரு ஆள் தான். அவர் உங்களுக்கு ஏற்றிட்டாருன்ற விளக்க ஒருவராலையும் அணைக்க முடியாது. அணையாத விளக்கா இருக்கும். அது அணையாத விளக்கா இருக்கு. உண்மைதான், உண்மைதான். மற்ற இன்னொன்று கொடுக்கிறீர்கள், இந்த ஒரு ஆக்கள் ஒரு ஞானம், மெய்ஞானம் வர்றதுக்கு, ஆன்மீக ஞானம் வர்றதுக்கு சில ஆட்களுக்கு சட்டுனா வரும் என்றால், அந்த அருணகிரி நாகரிக்கெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா தானே, இளமை காலத்துல மிக கஷ்டமான பாதையில போயிருந்தவர், அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பிறகுதான் அவருக்கு ஞான ஒளி வருது. என்ன கடவுளால் அவருக்கு அந்த ஞான ஒளி வந்து அதுக்கு பிறகு அவற்ற வாழ்க்கையை வித்தியாசமான எங்களுக்கு எத்தனையோ சமூகத்து பயன்படக்கூடிய வகையில் எங்களுக்கு எல்லாம் ஒரு வழிகாட்டியா ஒரு அமைஞ்சது. அதே மாதிரி ஜெர்மனி பிலோசபர் எக்கார்ட் டோலி இந்த லைஃப்லயும் அப்படித்தான், வேலை இல்லாம டிப்ரெஷன் அப்படி இப்படி இருந்து நல்ல ஒரு வாழ்க்கையை அவருக்கு கிடைச்சது, என்லைட்மெண்ட் கிடைச்சது. அது உண்மைதான் நீங்க சொன்னது போல. நல்ல விளக்கமா இருந்தது டாக்டர். நீங்க திரும்பவும் வந்து பேச வேணும், இது எங்களுக்கு தேவையானது. என்ன உண்மையா நீங்க கலைக்கிறது போல கலைக்கத்தான் எனக்கும் விருப்பம். அது முடிவதில்லை, எங்களோட பர்சனாலிட்டியா இருக்கு, கடகடன்னு போகிறது சில சுவாவம். நீங்க சொல்றது சரி. அந்த மெட்ர மாஸ்டர்னு சொன்னபடி முந்தி நான் அப்படிதான் கதைச்சினேன். அது என்ன வித்தியாசம்டா, நான் அனுபவிக்காம நான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். எனக்குள்ள நான் கதைக்கிறத நான் அனுபவிக்கும். I have to experience myself first. நான் கதைக்கிறத நான் அனுபவம் செய்தேன்டா அது உண்மையாக மற்றவர்களில் போய் அதை டச் பண்ணி கொண்டு இருக்கும். அந்த வைப்ரேஷன், அது நாங்கள் எல்லாருமே ஒரு வைப்ரேஷன் தான். அந்த வைப்ரேஷன் மெல்ல மெல்லவா தொட்டு கொண்டு இருக்கும். நான் சும்மா கடகடன்னு சொன்னேன்டா அது ஒரு மீனிங்லெஸ்ஸாக போயிடும். அது மீனிங்ஃபுல் ஆக்குறதுக்கு ஸ்லோ ஸ்டெடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொண்டிருக்கோம். எனக்குள்ளேயே அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதான் அந்த ஒரு டீப் மீனிங்கை கொண்டு வரும். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. மற்ற இன்னொரு குயிக்கா பஞ்சட்சரம் ஐயா சொன்னதுக்கு, அவர் நிற்கிற மாதிரி எல்லாரும் என்லைட்மெண்ட் அடைஞ்சு சமூகம் அப்படி அந்த அளவுக்கு போகாது. ஏனென்றா எல்லா மனிதருக்குள்ளேயும் 3 குணங்கள் இருக்கு. சாத்விக குணம் இருக்குது, தாமச குணம் இருக்கு, ராட்சத குணம் இருக்கு. சாத்விக குணத்தையும் கடந்து நிற்குண நிலைக்கு அடைஞ்சாதான் நாங்க யோசிக்க வேணும். இவ்வளவு உலகத்துல இருக்க மக்கள் அவ்வளவு பேரும் மாறி போறதுக்கு பிரபஞ்சம் அந்த அளவுக்கு டிசைன் பண்ண இல்லை. ஏதோ நல்ல ஒரு விதத்துல டிசைன் பண்ணி வச்சிருக்கு. அதால நாங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டியது இல்லை. பரஞ்சச்சரம் சார்,
வணக்கம், நன்றி. கலா மகாலிங்கம் ஃப்ரம் கேனடா. நான் நினைக்கிறேன் இப்ப திறக்கிறா இல்ல, நானும் ட்ரை பண்றேன். கஷ்டமா இருக்கு போல இருக்கு. ஓகே, நீங்க பேசலாம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி டாக்டர் கணேஷ், நீங்க அருமையாக பேசினீர்கள். எல்லோரும் கூறிய மாதிரி உங்களுடைய பேச்சு வல்லமை எவ்வளவோ நன்றாக இருக்கின்றது. அப்படி ஒவ்வொருத்தரும் பேச தொடங்கினோம்னா சண்டையும் வராது. எல்லோரும் ஒவ்வொருத்தர் நன்றாக இந்த பேச்சால தான் ஆக்கள், இந்த பேசுற விதத்துல தான் ஒவ்வொருவரையும் நாங்கள் என்ன இட போடலாம். உங்களோட பேச்சால நீங்கள் எவ்வளவு தியானத்துல முன்னேறி இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கின்றது. மற்றது நீங்க சொன்ன மாதிரி விழிப்புணர்வா இருந்தா வேறுபடுத்தல் இல்லாம இருக்கும், எல்லாம் ஒன்று மாதிரி இருக்கும் என்பதை மிகவும் சிறப்பாக கூறியிருந்தீர்கள். மிக்க நன்றி. உங்களோட பேச்சுக்கு மீண்டும் வர வேணும் என்று கூறிக்கொண்டு ஒரு சின்ன ஒரு அறிவித்தல் கொடுக்கணும். நாளை காலை 8 மணி போல, உங்களுக்கு தெரியும் போன முறை மாதிரி அசென்ஷன் போர்ட்டல் அது 21ஆம் தேதி நடக்க போறு. அதுக்கு முதல் ஒரு தியானம் செய்கின்றார்கள். போன கிழமையும் 12ஆம் செய்தது. இப்ப நாளைக்கு மேம்படுவதற்கான நுழைவாயில் திறப்பு அது தூண்டப்படும் என்ற பற்றி போன முறையும் செய்த நாங்கள். அதே மாதிரி நாளை காலை 8 மணிக்கு PSM தமிழ் யூரோப் PSSMல நடக்கிறது. நான் அதுல டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லோருக்கும் குரூப்ல போட்டிருக்கிறேன். விரும்பியாக்கள் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நன்றி. இப்பொழுது சில அறிவித்தலை சொன்னப்போ நீங்க ஜெகநாதன் ஆயத்தமா இருந்தோம். அதாவது நாளை காலை 8:45க்கு வழக்கம் போல நாங்கள் உலக அமைதியும் தனிமனித அமைதிக்குமான ஒரு தியானம். இந்த 9 மணிக்கு சேர் எக்ஸசைஸ், கதிரையில் இருந்தவாறே நீங்கள் எக்ஸசைஸ் செய்யறதுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அடுத்ததாக 10 மணிக்கு மீண்டும் ஒரு தியானம். அதன் பிறகு 11 மணிக்கு டாக்டர் BS நிவேதா அவர்கள் பேசியிருக்கும் தலைப்பு உணவும் ஆரோக்கியமும். நாளைக்கு மண்டே 8 PM போர் இல்லா பூமி என்ற தலைப்பில் SP வசந்தராஜா அவர்கள் சிட்னியிலிருந்து பேச வருவார்கள். இவர் பல முறை எங்களுடைய தளத்தில் கலந்து கொண்டு முதல் முறையாக பேச வருகிறார். நான் அவருடன் அவருடைய பேச்சை கேட்பதற்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். போர் இல்லாத பூமி. அடுத்ததாக டியூஸ்டே 8:45 again தியானம் 9 AM. பிரபாவதி ராஜா அவர்கள் பேசியிருக்கும் தலைப்பு, அதாவது இறையன்பு IAS. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இறையன்பு, தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஃபேமஸ் IAS இருக்கிறார். அவர் சிந்தனை துளிகள் பற்றி நிகழ்வு 3. இந்த 11 மணிக்கு குப்புசாமி ஐயா அவர்களுடைய பேச்சு ஒவ்வொரு 15 நிமிஷமாக பேசியிருக்கிறார். முதலாவது பேச்சு ஆத்மன் ரியலைசேஷன் அக்கார்டிங் டு வள்ளலார். இந்த 2வது பேச்சு நியூட்டன், டார்வின், ஐன்ஸ்டைன் அண்ட் வள்ளலார். உலகத்தையும் சேர்த்து அருமையான ஒரு பேச்சு. ஆனால் 30 நிமிஷம் தான் பேச்சு இருக்கும், 15 நிமிஷம். இந்த நாளைக்கு இரவு வழக்கம் போல பூனம் சர்மாவுடைய யோகா நிகழ்ச்சி இருக்கிறது நாளைக்கு இரவு. இவ்வளவுதான் நிகழ்ச்சிகள். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஜெகநாதன் மாஸ்டர் நீங்க பேசலாம். சுருக்கமாக சொல்லிவிடுவேன். இந்த குரு தரப்போறார் கிடைப்பார் என்று எனக்கு வேங்குவான். when the student is ready என்று சொன்னதன் அர்த்தம் எங்களுக்குள்ளாலதான் குருவை, அதாவது நான் சொல்றது ஆணவம் இருக்கும் வரை நாங்கள் மாணவன் தான். அப்ப அதை தாண்டினாலே குரு வழியிலேருந்து வர தேவையில்லை. மற்றது சயின்ஸுக்கு ஒருவேளை ஆங்கிலம் உதவலாம். ஆனா தமிழ்ல நான் அந்த புத்தகமே எழுதிக்கலையே யோசிச்சான், சில விஷயங்கள் தமிழ்ல நல்லா இருக்குது. இப்ப இந்த வினை என்று சொல்ல வினை சொல்லண்டா எங்களுக்கு தெரியும் என்னன்னு. செய்வினை, கர்ம வினை, வினைத்திறன் என்ற எஃபிஷியன்சி. அப்ப ஆங்கிலத்துல பார்த்தா எஃபிஷியன்சி என்றார்கள் வினைத்திறனுக்கு. அப்ப டெஸ்டினி என்றார்கள், வேர்ப் என்று சொல்றார்கள். அப்ப தமிழ்ல எங்களுக்கு விளங்கினா எல்லாத்துக்கும் அந்த வினை என்று சொல்லி அப்ளை பண்ணுது. பாத்தீங்களா, தமிழிலேயும் சிறப்பு இருக்கின்றது. உண்மையில நான் அது எனக்கு அப்படி மண்டேல பட்டோன்னே ஐ வாஸ் ரியலி ப்ரவுட் about my Tamil. நன்றி. நன்றி, சிறப்பான பேச்சையா. நாங்கள் இப்பொழுது 9:30 போய்விட்டது. நாங்கள் நிறைவு செய்ய நேரம். இன்னொரு முறையும் அடுத்த முறையும் நீங்க பேசணும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. மற்றது